சனி நீராடு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ மற்ற நாளில் நீராடலாமா வேணாமா? எல்லா நாள்லையும் நீராடணும் இல்லையா? சனிக்கிழமை மட்டும் ஏன் குடிக்க சொல்றாங்க? எண்ணெய் தேய்ச்சி குடின்னு சொல்றாங்க. அது ஆண்கள் புதனும் சனியும் குடிக்க சொல்றாங்க, பெண்களை செவ்வாயும் வெள்ளியும் எண்ணெய் தேய்ச்சி குடிங்கன்னு சொல்றாங்க. எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறதுனால என்ன லாபம், என்ன நஷ்டம்? வெப்பம் குறையும். ஏன் வெப்பம் குறையணும்? எண்ணெய் போட்டா குளிர்ச்சி ஆகுமா? எண்ணெய் தேய்ச்சி குடிச்சா குளிர்ச்சி அடையும். ஏன் குளிர்ச்சி அடையணும் உடம்பு? ஏன்னா நம்ம வெப்பமான ஒரு நாட்டில் இருக்கோம், நிறைய வெயில் அடிக்குது. இதுவே ஐஸ்லாண்டில் மாதிரி பனி சூழ்ந்த நாட்டில் இருந்தோம்னா என்ன ஆகணும்? சூடாகணும் உடம்ப. குளிர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வெப்பமண்டலத்தில் இருக்கோம், ஒரு 6 மாதம் வெப்பமாக இருக்குது, 6 மாதம் குளிராக இருக்குது. அதில் கோடை வருது, 2 மாதம் கடுமையான வெயில் இருக்குது. வெப்பமும் குளிரும் மாறி மாறி தாக்கும்போது என்ன ஆகும்னா உடம்பு சீக்கிரம் வீணாக போயிடும், நிறைய வியாதி வரும். இப்போ மரத்தை வெட்டினீங்கன்னு வச்சுக்கலாம், குறுக்கால அதில் வட்டமாக இருக்கும் பார்த்துட்டீங்களா? என்னன்னா கால மாறுபாடு. வெப்பம் மாறும்போது இருக்கும், தனியாக இருக்கும்போது ஊறி பெருசாகும். அந்த ஒவ்வொரு வருஷத்துல இருக்க காலநிலை மாற்றங்கள் தான் அதில் வரியாக இருக்கும். ஏன்னா மரம் வளருது இப்படி, ஆனால் நம்ம வளர மாட்டோம், அப்படியே தானே இருக்கோம். வளர்ந்து ஒரு இடத்துல நின்றோம்ல, ஒரு 20 வருஷம் ஆனோம்னா அப்படியே நின்றோம், அதுக்கப்புறம் வளர மாட்டோம், பெருசாக உயரமோ அப்படிலாம் கிடையாது. அப்போ என்ன ஆகும்? இப்போ காலநிலை மாற்றம் நம்ம தாக்கும்போது உடம்பு சிதையும். இப்போ குளிர் ரொம்ப குளிராக இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. குளிராக இருக்கும்போது நம்ம சொட்டர் லிட்டர் போட்டுக்கிறோம். வெயிலாக இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? ஏசியில் இருக்கிறோமே தவிர எல்லா நேரத்திலும் இருக்க முடியாதுல்ல, எல்லாராலையும் முடியாதுல்ல. அப்போ உடம்பை பதப்படுத்திட்டோம்னா சரியாயிடும். அப்போ வெப்ப காலத்தில் உடம்பை குளிர வச்சுட்டோம்னா போதும், நம்மளோட தேசத்தை பொறுத்தளவுக்கு. அப்போ எண்ணெய் தேய்ச்சி குடிக்கும்போது உடல் சூடு குறைஞ்சி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் என்ன நடக்கும்? இப்போ எண்ணெய்க்கு தைலம்னு ஒரு பேர் இருக்கு, சரிதானே? தைலம்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம மாரியம்மன் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தைல காப்பு போடுவாங்க, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, நிறைய தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுவாங்க, மற்ற எல்லா தெய்வத்துக்கும் குளிப்பாட்டுவாங்க. ஆனால் பெருமாளுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? தைல காப்பு பண்ணுவாங்க, எண்ணெயை போட்டு தடவி அப்படியே காய விட்டுருவாங்க. எண்ணெய் அந்த தைலம் நிறைய மூலிகைகள் கலந்துதான் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா கூட எண்ணெய் தேய்ச்சி குடிக்கும்போது சில பேர் பூண்டு மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அந்த எண்ணெயை குடிப்பாங்க இல்லையா? அது மாதிரி விதவிதமாலாம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது உண்டு. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குடிக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் பல இருக்கும். முதல் விஷயம், நிறைய மாறுபாடுகள்ல குளிர்ல வரலுமா தோடு, அதெல்லாம் இதுவும் இருக்காது, நீட்டா அழகா இருக்கும், நீண்ட நாள் இளமையா இருக்கும் ஸ்கின்னு. முதல் விஷயம். ரெண்டாவது, நிறைய எப்போ வருது? பித்தம் அதிகமான வருதுன்பாங்க. பித்தம்னா வெப்பம்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ வெப்பம் மாறி வருதா சீக்கிரம் நரைச்சிடும். நீண்ட நாள் நரைக்காம இருக்கும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குடிக்கும். ரெண்டாச்சா, இப்போ நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற பழக்கம் இல்லை. இப்போ நிறைய பேருக்கு பிபி சுகர் வருதா, அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக வெப்பநிலை மாறுபாடு ஒரு 40 வயசுலாம் வியாதியை கொண்டு விட்டுருது. இப்போ நம்ம உடம்பை பற்றி யோசிக்கிறோமா? இல்லை, நம்ம மட்டும் தான் போகிறோம்ல. ஆனால் 40 வயசு ஆனதுக்கப்புறம் பாருங்க, 50 வயசு ஆனதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க, அது வேணாம் இது வேணாங்கிறாங்க, ரொம்ப கேர் எடுக்கிறாங்க உடம்பு எல்லாரும். அது மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னா முன்னெச்சரிக்கையா இருக்கும், அவ்வளவுதான். நாளைக்கு நடக்கிறதுக்கு இன்னைக்கு எச்சரிக்கையா இருந்துட்டோம்னா நாளைக்கு அது நடக்காது. முன்னெச்சரிக்கையா இருக்கிறது தான் வாழ்க்கை. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு, ஷாக் அடிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். கை வைக்கிறோமா? இல்லை, ஏன்னா ஷாக் அடிக்க தெரியும், தெரிஞ்சிச்சுன்னா கை வைக்க முடியும், தெரியலன்னா ஷாக் அடிக்கும். அப்போ வயசான காலத்தில் பிரச்சனை வரும் உடம்புல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சரியாயிடும் தானே. அப்போ இதை பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீண்ட நாள் இளமையாக இருக்கலாம், நோய் இல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதான். அதனால தான் அவங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க, உடம்பு நல்லா இருக்கும். அதுதான் அந்த அம்மா சனி நீராடு அப்படின்னு ஆத்திச்சூடியில் சொல்கிறாங்க. ஆத்திச்சூடியில் அவ்வளோதான்.